அமெரிக்கா ஈரான் போரால் உலகின் பல நாடுகளில் போர் சூழல் நிலவி வரும் சூழல்ல அதுல வடகொரியாவும் இணைகிற மாதிரி அந்நாட்டு அதிபர் கருத்து சொல்ல அது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த போர் 3ஆம் உலக போரா வெடிக்கிற அனைத்து சாத்தியங்களையும் அடைஞ்சிட்டு வருது. ஈரான் உச்ச தலைவர் கமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொன்றதால மத்திய கிழக்குல போர் வெடிச்சிருக்கு. போருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லாம இறையாண்மை மிக்க ஒரு நாட்டோட தலைவரை கொன்றதுக்கு ரஷ்யா, சீனா என பல நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அந்த வகையில வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இஸ்ரேலை கண்டித்தும் ஈரானுக்கு உதவும் வகையிலும் பவர்ஃபுல்லான மெசேஜ் ஒன்ன சொல்லி இருக்கார். ஈரானுக்கு தேவைப்பட்டா இஸ்ரேல் மீது ஏவுவதற்கான ஏவுகணைகளை வடகொரியா சப்ளை பண்ணும். இஸ்ரேலுக்கு சர்வ நாசத்தை ஏற்படுத்த எங்களது ஒரு ஏவுகணை போதும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஏற்கனவே யுக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா தங்களோட ஆயிரக்கணக்கான வீரர்களை வடகொரியா அனுப்பியிருந்தது. அதே போல சீனாவும் ஏவுகணைகள், ட்ரோன்களை ஈரானுக்கு வழங்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. இப்படி இந்த போர் மீது மற்ற உலக நாடுகள் தலையிடுற சூழல் இப்போ உருவாகி இருக்கதால இது 3ஆம் உலக போரா கூட வெடிக்கலாம் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க.